சுமத், உங்க நிறைவு கருத்து பதிவு பண்ணலாம் உங்க சுருக்கமா. எஸ், என்னுடைய கருத்து இரண்டு தரப்பிலும் இந்த பிரச்சனைகள் இருக்கின்றன. இப்ப சமீப காலத்துல திமுக காங்கிரஸ்ங்கிறது பேச்சு அதிகமா அடிபடுறதுனால இந்த 71% வந்து திமுக கூட்டணியிலான ஒரு வாக்கு அளித்திருக்கலாம். பட் திமுகவுக்கு இது மிகப்பெரிய சவால். அவர்கள் பிரவாடோவாக காங்கிரஸ் போனால் போகட்டும் அது எங்களுக்கு எந்த பாதிப்பும் இல்லை என்று கூறலாம் பப்ளிக்கா. பட் நிச்சயமாக அவர்களுக்கு அந்த வாக்கு வங்கி 40%க்கு குறைவாக வரக்கூடிய ஒரு வாய்ப்பு காங்கிரஸ் சென்று விட்டால் நிச்சயமா இந்த எலெக்ஷன் will then be anybody's game if Congress exits the DMK alliance. Right, thank you. காங்கிரஸ் இவங்க எல்லாமே 3 எலெக்ஷன்லயும் இந்த மாதிரி பிரச்சாரம் பண்ணி கடைசியில் எல்லாருமே தோத்து போய் காம்பினேஷன் கமிஷன்ல ஜெயித்ததுனால யாருக்குமே தங்களுக்கு பெரிய பலம் இருக்குங்கிற எண்ணம் இல்லாமல் காம்ப்ரமைஸ் ஆகிட்டு தான் இருக்கிறாங்க. இப்போ மீண்டும் சேர்ந்த பாஜக அதிமுகவில் 11.4 விழுக்காடு வாக்குகள் அதிமுகவையும் திமுகவையும் எல்லாரும் எதிர்த்து அண்ணாமலை முயற்சி பண்ணி எடுத்த வாக்கு. அந்த வாக்குக்குரிய சீட்டு கிடைக்குமா கிடைக்காதாங்கிறது வந்து பெரிய கொஸ்டினா இருக்குது. ஒருவேளை கிடைக்காம போனா அந்த பாஜகவும் நீங்க கடைசியா வாங்கின 11%க்கான இடங்களை எதிர்பார்ப்பாங்கங்கிறீங்க. கண்டிப்பா அதுல இதுல கூட்டணிக்காக போடப்பட்டிருக்கிற நயனார் அதை பற்றி பேசவே மாட்டாரு. பட் இது என்ன முடிவு வர பாருங்க, சஸ்பென்ஸா இருக்குது. கிடைக்கலன்னா ஓட் டிரான்ஸ்ஃபர் ஆகாது. அதே மாதிரி தான் திமுக கூட்டணியில் இதுலயாவது 22 சீட்ல நின்று பிஜேபி வாங்கினது. ஆனா இந்த திமுக கூட்டணியில் 9 சீட்ல நின்று 11%, 10.67% காங்கிரஸ் வாங்குது. அப்ப காங்கிரஸும் அதே மாதிரி தான் கேட்கணும் பார்க்கலாம். இது வந்து ஒரு அதுல என்னன்னா திமுக கூட்டணியில் காங்கிரஸ் இடம்பெற்று அந்த சதவீதம் வந்துச்சு. ஆமா, பாஜக அப்படி இல்ல, அவங்க தனித்து ஒரு அணி அமைச்சு அதுல வாங்குறாங்க. அதேதான் அதிமுக வாக்கு வராது. திமுக கூட்டணி ரெண்டு வேறுபாடு இருக்கு. இல்ல, அதே திமுக கூட்டணில சட்டமன்றத்துல 4 சில்லறை தான். சரி, இப்போ 10 சில்லறை. இல்ல அதுதான் பாருங்க. இல்ல அத என்ன சொல்லுவாங்கன்னா நீங்க பிஜேபி காங்கிரஸ்ங்கும் போது அந்த ஒரே சட்டமன்றத்தையும் நாடாளுமன்றத்தையும் ஒப்பிடும்போது சொல்றேன். சட்டமன்றத்தையும் நாடாளுமன்றத்தையும் ஒப்பிட கூடாது. சீமான் எடப்பாடியோட சாதிச்சிருக்காரு பல தொகுதியில. டேட்டா உண்மை. அந்த பக்கம் இந்த பேச்சுவார்த்தை இன்னும் ஆரம்பிக்கல. அதிமுக தரப்புல வந்து இன்னும் ஆரம்பிக்கவில்லை. அதன் பிறகுதான் இந்த பிரச்சனை வரும். இப்போது வந்து காங்கிரஸ் திமுக இந்த பேச்சுவார்த்தை நடக்கிறதுனால நிச்சயமா உங்க ஆட்கள் சொல்றது சரிதான். ஷாம் சார், உங்கள்ட்ட சார் ரொம்ப சுருக்கமா. சார், ரெண்டு கூட்டணியிலையும் நெருக்கடி வரதா சார் செய்யும். ஆனால் 35% வாங்கினாலே போதும், நமக்கு வெற்றி நிச்சயம். ஏனென்றால் 4வது அணி, 5வது அணி, 6வது அணி வரிசையா வந்துட்டே இருக்கு. சோ அணிகள் கூடுதலா வரும்போது முதல் இடத்துல இருக்கிறவங்களுக்கு வாய்ப்பு அதிகம்ங்கறீங்க. 35 இருந்தாலே போதும் சார், ஜெயிச்சிரலாம். சரி, ரைட் சார். விஜய்க்கு வலிமையை ஏற்றுவோம், நம்ம ஜெயிப்போம். ஓகே.